வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்காக ஒரு மதிப்பெண் வினாக்கள் அனைத்தும் இலக்கண தேர்ச்சிக்குள் பகுதி மற்றும் பாடத்திற்கு புத்தக புறநிலை வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிழையான தொடரை கண்டறிக. விடைகள்: காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுதான் தவறானது. மற்றபடி இருக்கிற 3 விடை குறிப்புகளும் சரியான விடை குறிப்புகளாக உள்ளது. அடுத்ததாக பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அதாவது அவருக்கு நல்லது கெட்டது நன்றாக தெரியும் என்று இருக்கணும். இது பேச்சு வழக்கில் அமைந்திருக்கிறதால் விடை இந்த விடைதான். அடுத்ததாக தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா பொருட்குறிப்பு. 4வது வினா உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. இப்போ யார் அப்படிங்கிறது உயர்திணையையும் எது என்பது அக்ரிணையும் குறிக்கக்கூடியது. அடுத்து பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் அப்படிங்கிறது பதிலிடி பெயர்கள். அடுத்து நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். பொருள் குழப்பம் இன்றி எழுதுவதற்குரிய காரணங்களில் பொருந்துவதை தேர்க. இதில் நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுவது. நிறுத்தற்குறிகள் இடமாறி இடும் பொழுது அதன் பொருள் வாக்கியத்தினுடைய பொருள் மாறுபாடு ஏற்படுகிறது. அடுத்ததாக வல்லினம் மிகும் இடம் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக. பாலை பாடினான். இதில் வல்லினம் மிகாமல் வரும் பொழுது அதன் பொருள் பாலை திணையை பாடினான் அப்படிங்கிற பொருள். அடுத்து பாலை பாடினான் அப்படின்னா பாவினை பாலினை பாடினான் அப்படிங்கிற பொருள். அடுத்து தேரை பாடினான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பாடினான். அடுத்து தேரை பாடினான் அப்படின்னா தேரினை, திருவாரூர் தேர் அது போன்ற தேரினை பாடினான் அப்படிங்கிற பொருள். வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். அறிவியல் கண்காட்சியை மாணவர்கள் வரிசையில் நின்று கண்டனர். இதனுடைய பொருள் மாறுபடாமல் தொடர்களை அப்படி மாற்றி மட்டும் தொடரமைக்கக்கூடியது. வெண்பாவிற்குரிய அடுத்த சீர் என்னவாக அமைக்கலாம்? இது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பொறுத்துக்கள். வினாயன் 12 பொறுத்துக. மாச்சீர். மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா. காய்ச்சீர்னா தேமாங்காய் புளிமாங்காய். விளச்சீர் விளம் அப்படின்னு முடியக்கூடியது. கருவிளம் கூவிளம். ஓரசை சீர் நாள் மலர் காசு பிறப்பு இதில் வரக்கூடியது. அதற்கான விடை குறிப்பு 4, 3, 1, 2. அடுத்ததாக படிமம் என்பதன் பொருள் காட்சி. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். இக்கவிதையில் பயின்று வந்துள்ளது எதுனா வினை படிமம். கூற்று உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். காரணம் எவ்வகையான் படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. இது காட்சி வழியாக தான் படிமம் அப்படின்னு வந்தாச்சுனால அது காட்சி வழியாக தான் கருத்தை வெளிப்படுத்தும். இங்கே தவறாக இருக்கிறதுனால கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததாக மெய் படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். இதுதான் சரியான விடை. ஐம்பெருங்காப்பியங்கள் எனும் சொற்றொடரை தமது உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அடுத்து கூற்று 1 காப்பியம் எனும் சொல் காப்பு இயம் என பிரித்து மரபை காப்பதுடன் இருக்கிறது. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி.
இது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று, நீலகேசி கிடையாது. இது ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று தான் நீலகேசி. அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை, காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பிரிவு. சருக்கம் அப்படிங்கிறது சூளாமணியில் வரக்கூடிய பிரிவு, உட்பிரிவு. இளம்பகம் சீவக சிந்தாமணியின் பிரிவு. படலம் கந்தபுராணத்தில் உள்ள பிரிவு. அதனால் இதனுடைய விடை குறிப்பு 4, 3, 2, 1. தவறான இணையை தேர்க அப்படின்னு வந்தால் விருத்தப்பா நாலடியார். நாலடியார் வெண்பாவில் இயற்றப்பட்ட ஒரு நூல். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. இதற்கான விடை விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. அதான் இது பழைய பழங்கதைகள் மூலம் விளக்குவது தான் தொன்மை. இங்கே பழமொழியின் மூலம் விளக்குவது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது தவறான விடை. அடுத்து சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. அறம்னு வந்தாச்சுனாலே அங்கே தர்மன் தான். வலிமைனா பீமன். நீதி மனுநீதி சோழன். வள்ளல் கருணன். விடை குறிப்பு 4, 3, 2, 1. குறியீடுகளை பொருத்துக. பெண் அப்படின்னாலே விளக்கு. புறா அப்படின்னா அமைதி, அதாவது சமாதானம். தராசுனா நீதி. சிங்கம் வீரம். இப்போ 3, 1, 4, 2. அடுத்ததாக கூற்று 19ஆம் நூற்றாண்டின் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. காரணம் பதலேர், ரைம்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தவர்கள். இது கூற்றும் சரி, காரணமும் சரி அப்படிங்கிறது விடை. அடுத்து சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா உள்ளுரை உவமம். திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது அப்படின்னா திட்டத்திற்கு குறியீடாகிறது. இது மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது அப்படின்னா குறியீடு. அடுத்ததாக இதுவரைக்கும் இலக்கண தேர்ச்சி கொள்ள உள்ளது பார்த்தோம். மொத்தம் 29 இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து பாடத்தின் புத்தகத்தின் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட வினாக்களை குறித்து 1 மதிப்பெண் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம். இதுதான் விடை. அடுத்ததாக மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் அதான் முதல் கருத்தும் 3வது கருத்தும் சரி அப்படிங்கிறது தான். முதல் கருத்து பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது. அடுத்து 3வது கருத்து வள்ளல்களை தந்தது. அடுத்ததாக 3வது வினா மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் குறித்து கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் அடி எதுகை சீர்மோனை. அடுத்து கருத்து 1 இயல்பு வழக்கில் தொடர் அமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2 தொடர் அமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இது கருத்து 2 கருத்தும் சரிதான். தமிழ் அழகியல் அப்படிங்கிறது தீசு நடராசன் இது பண்ணது. நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியன். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறது. விடை குறிப்பு பாருங்கள் 2, 3, 4, 1 அப்படிங்கிறது. அடுத்ததாகவும் ஒரு பொறுத்துக தான். குரங்குகள் குளிரால் நடுங்கின. விலங்குகள் மேய்ச்சலை தவிர்த்தன. பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. கனவிடை குறிப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது
அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து அவர் மழை துளிகளை தான் குறிப்பிடுறாரு. அடுத்து வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் எதுனா மணல் அள்ளுதல் தான். பொய்யா வானம் புதுபெயல் பொழிந்தன, இதில் அடிக்கோடிட்ட சொல் அதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து ஏறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது. அடுத்ததாக உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது எது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடு தேவையாகிறது. சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன, அவை எது அப்படின்னு கேட்டால் திருமணமும் குடும்பமும் அப்படிங்கிற சொல் தான். பொருத்தமான விடையை தேர்க. உரிமை தாகம், உரிமை தாகம் யார் அப்படின்னா பூமணி அவர் தான். அடுத்ததாக அஞ்ஞாடி அப்படிங்கிறது இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல், அதனால் இது. அடுத்ததாக ஜலாலுதீன் ரூமி பாரசீக கவிஞர், தமிழர் குடும்பம் வரை பக்தவச்சல பாரதி. இதற்கான விடை குறிப்பு 2, 4, 1, 3 இதுதான். அடுத்ததாக இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது எது அப்படின்னா வக்கிரம், அவமானம், வஞ்சனை, இது எல்லாமும், இவை அனைத்தும் இதில் வரக்கூடியது. அடுத்ததாக 14வது வினா, உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார்? யாரை குறிப்பிடுகிறதுனா ராமன், சுக்ரீவன். இதற்கான சரியான விடை. அடுத்ததாக எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது எதுனா தந்தை வழி சமூக முறை. அடுத்ததாக படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. இது சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் அப்படிங்கிறது. கடலின் பெரியது, இது திருக்குறளில் விழா வினா. கடலின் பெரியது அப்படின்னா பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி. அடுத்ததாக பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளை உணர்ந்து அதற்கான குறள் ஊழில் பெருவழி யாவுல மற்ற ஒன்று சூழினும் தான் முகந்து உறும், இது சரியான விடை. அடுத்ததாக புது கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படிங்கிற குறள் தான் அந்த பாடலுக்கான பொருத்தமான விடை. அடுத்ததாக இலக்கண குறிப்பு, திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. அன்பும் அரணும் அப்படின்னா எண்ணும்மை, நன்கலம் பண்புத்தொகை, மறத்தல் தொழில் பெயர், உலகு இடவாகு பெயர். அடுத்த பொருள் கூறுக. வெகுளி கோபம், சினம், புனைனா தெப்பம், ஏமம் பாதுகாப்பு, திரு செல்வம். அடுத்ததாக வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? செய்யாமல் செய்த உதவிக்கு. பகையும் உளவோ பிற, பொருள் கூறுக. முகம் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. செல்லிடத்து அப்படிங்கிற சொல்லினுடைய புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. இதற்கு செல் கூட்டல் இடத்து 2 விதி வருகிறது. தனிக்குறில் முன் ஒற்று உயர்வரின் இரட்டும். அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற 2 விதிகள். அடுத்ததாக ஒரு பொறுத்துக. இந்த பொறுத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இதில் 3வது தெய்வத்துள் வைக்கப்படும். இத்திருக்குறளுடைய நிறைவு பகுதி தான். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. அடுத்தது சினம் சேர்ந்தாரை கொல்லி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதனால் அதோடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்க குறள் இது. அடுத்ததாக காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. தொடரில் கலன் உணர்த்தும் பொருள், கலன் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இசைக்கருவி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சுரதான் நடத்திய கவிதை இதழ் எதுனா காவியம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இத்தொடர்களுக்கு தரும் முழுமையான பொருள் விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு அப்படிங்கிறதா இதற்கான பொருள். அடுத்து சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, கடுக்காய், மாவிலை கறி.
இதில் இந்த மூன்றுமே பொடியாக இது பண்ணி ஓலைச்சுவடியில் தேய்த்து வாசிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக தேய்ப்பார்கள். பொருந்தாத ஒன்று அப்படின்னா கடுக்காய் மட்டுமே. குழி மாற்று எதனோடு தொடர்புடையது அப்படின்னா கணிதம். அடுத்து சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டும் சரி. நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம், அதுவும் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு. இது ரெண்டும் மூன்று கருத்துக்களுமே பொருத்தமுடையது தான். அதனால் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை, இந்த மூன்று கருத்தும் ஏற்புடையது. அதனால் மூன்றும் சரி அப்படிங்கிற விடை. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. விடை கூற்றும் காரணமும் சரி. திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னா கூவம், இன்றைய கூவ நதி தான் திருவல்லிக்கேணி ஆறுன்னு சொல்லப்படுகிறது. பக்கிங்காம் கால்வாய் அப்படிங்கிறது மாவலிபுர செலவு. அடுத்து பல்லாவரம் கற்கோடாரி கண்டுபிடிக்கப்பட்டது. எழும்பூர் அருங்காட்சியகம் அங்கு இருக்கிறது. இப்போ 4-1-2-3 4-1-2-3 அப்படிங்கிறது சரியான விடை. உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு எதுனா முரண் பண்பு. விளியரி ஞெமலி, இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? ஞெமலினா நாய் என்று கூறப்படுகிறது. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அடிகள் புலப்படுத்துவது என்னன்னா புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது என்பது. 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னர் காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். விடை கூற்றும் சரி. 1, 2 இரண்டுமே சரி என்பதுதான். ஆமந்திரிகை அப்படின்னாலே இடக்கை வாத்தியம். அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. களஞ்சி, பொண்ணெல்லாம் இப்போ இத்தனை களஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த களஞ்சி அப்படிங்கிறது எடை அளவு. களைனா மூங்கில். இந்த அடிப்படையில் இதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. அடுத்ததாக வேறுபட்டதை தேர்க. இதெல்லாம் காட்சி துணிப்பினுடைய ஒவ்வொரு உட்பிரிவுகள். காட்சி மறைவு அப்படிங்கிறது இதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அடுத்ததாக படத்திற்கு பொருத்தமான திருக்குறளில் உள்ளதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர் அச்சாணி அன்னார் உடைத்து அப்படிங்கிற குறள். கவிதைக்கு பொருத்தமான குறள் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படிங்கிறது. அடுத்த பாடலுக்கான இது விடை நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல் அப்படிங்கிறது. அல்லல் படுப்பதுவும் எவரோடு பழகினால், துன்பம் யாரோடு பழகினால் வரும் அப்படின்னா தீயினத்தாரோடு பழகும்போது. திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். ஆராய்ந்து சொல்கிறவர் யார் அப்படின்னா தூதுவர். அடுத்து பாம்போடு பொறுத்துக. பாம்போடு உடன் உறைந்தற்று எது அப்படின்னா உடன்பாடு இல்லாதார். செத்தார் யார்னா கல்லுண்பவர்கள். வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தீக்காய்வார் போல. விடை 4, 3, 2, 1. அடுத்ததாக நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ள கூடியவர். எளியது அரியது என்பன. எளியது அரியது, அதான் சொல்வது எளிவது, சொல்லியபடி செய்வது. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறது. இதுதான் இதற்கான விடை. அடுத்ததாக பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். இவ்வாறு விழித்திருந்தவர் யார், அவரை பாடினவர் யார் அப்படின்னா சோழன் நலங்கிள்ளிய கோவூர்கிழார் பாடினார். எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. புறநானூருடைய கடைசி பாடல் வினா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது எதை அப்படின்னு பார்த்தோன்னா நம்பிக்கை. முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவமுடையது. பெரிய எழுத்து புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 1, 2 இரண்டும் சரி.
அடுத்ததாக உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வளர்ந்த. வளர்ந்த இங்கே பிறந்து உண்டு இதெல்லாம் வந்திருக்கும்போது உகரத்தில் முடிந்திருக்கிறது, அதனால் அது வினையெச்சமாக வரும். இங்கே பெயரெச்சம்னு பார்த்தோன்னா வளர்ந்த அப்படிங்கிறது தான். யானை புக்க புலம்போல இவ்வுவமைக்கு பொருத்தமான தொடர் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது என்பது இதனுடைய சரியான விடை. சிறு பாணாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எது அப்படின்னா திண்டிவனம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தனித்தமிழ் தந்தை மு வரதராசனார்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது தவறான விடை. மற்றபடி ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி, தமிழ் தென்றல் திருவிக்கா, மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அப்படிங்கிறது சரியான விடை. சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா கிறித்தவமும் தமிழும் அப்படிங்கிறது தான். நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது எதை அப்படி என்றால் தமது அடையாளத்தை. இன்று நாமும் நம்முடைய அடையாளத்தை இழந்துதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தான் கடையேழு வள்ளல்கள் வரிசையை சாராத மன்னர் நல்லியக்கூடனும் குமணனும். பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வினா பகுதிகளும் புத்தக புறநிலை வினாக்கள் அத்தனையும் இந்த கோப்பு பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நன்றாக இந்த புத்தக புறநிலை வினாக்கள் இலக்கண தேர்ச்சிகோள் இந்த பகுதியை தெளிவாக படித்தோம் அப்படின்னா பெரும்பாலும் 10 வினாக்கள் புத்தக வினாக்களாகத்தான் இருக்கும். 3-4 வினாக்கள் மட்டுமே புத்தகத்தில் உள்நிலை வினாக்களாக இருக்கும். அதனால் இந்த 10 வினாக்களில் 10 மதிப்பெண் பெறுவதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் இந்த வினாக்களை எல்லாம் தெளிவாக படிக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.